டேய் சித்து, நான் சொன்னதை யோசிச்சே என்ன? நீ இப்போ எதை பத்தி கேட்குற? என்னடா இப்படி கேட்குற? டேய் நீ எதை பத்தி கேட்குற? நான் எதை பத்தி கேட்குறேன்னு உனக்கு தெரியாது. தெரியலன்னு தானே உன்கிட்ட கேட்குறேன், சொல்லண்டா. காலேஜில் நானும் சந்தியாவும் சொல்லிக்கிட்டு இருந்தேமே, அதுக்குள்ள மறந்துட்டியேண்ணா. ஓ, காயத்ரி பத்தி சொல்றியா? ஆமாம். டேய் சித்து, அவளே வந்துட்டா பாரா. மச்சான் ஒருவேளை உன்கிட்ட பேசாதான் வந்திருக்கான்னு நினைக்கிறான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது மச்சி. நீ பேசு எதுவாக இருந்தாலும், அப்போ தானே தெரியும் அவள் எதுக்கு வந்திருக்கான்னு. பேசுடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒருவேளை இருந்துச்சுன்னா இருக்காதுடா. டேய் என்னடா? சித்து கிட்ட பேசுறதுக்காக வந்தியா காயு? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சந்தியா. சரி சரி, அதை விட ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, என்னாச்சு? அதுவா, அது வந்து சித்து அம்மா கிட்ட பேசினேன். அவங்க என்னை திட்டாங்க, அதான் ஒரு மாதிரி இருக்கு. சித்து அம்மாவா? அவங்கள எங்க பார்த்த நீ? காலையில் தான். ஏன் அவங்க திட்டினாங்க ஒன்று? என்னால் தானே அவங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, அதனால தான் அவங்க அம்மா கிட்ட பேசினேன். டேய் அம்மா வந்திருக்காங்க. இன்னும் நீ திருந்தவே இல்லை? அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. நான் வீட்டுக்கு வரதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேம்மா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? காலையில் தான் சந்தோஷ் கூட பைக்கில் வந்த. அம்மா அவன் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மதியானமே கிளம்பிட்டாமா. எதுக்கு இப்போ இவ்வளோ பொய் மேலே பொய்யா பேசிட்டு இருக்க நீ? நீ திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. காலையில் தான் இந்த பிள்ளை வந்து என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிச்சு, எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ 2 பேரும் ஒரே டைமில் பஸ் ஏறதுக்கு நிற்கிறீங்க. என்னை பார்த்தா உங்க 2 பேருக்கு எப்படி தெரியுது? என்னம்மா சொல்றீங்க? காலையில் காயத்ரி வாங்கிட்டு பேசினாலா? ஏண்டா நீ தானே பேச அனுப்பிவிட்ட, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? அம்மா நிஜமா எனக்கு தெரியாதுமா. என்ன பேசுனியா? ஆமாம். என்ன சைக்கிளில் 2 பேரும் பேசிக்கிறீங்களோ? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்ன முட்டாளாக்கலான்னு பார்க்குறீ என்ன நீ? அம்மா சந்தியா, இவங்க 2 பேருக்கு நீ என்ன? ஐயோ அத்தா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவன் தான் போய் சொல்கிறான்னு பார்த்தா நீனும் போய் சொல்கிற. அத்தா நீங்கள் கோயிலில் எப்போ பார்த்தீங்களோ அதோட 2 பேரும் பேசுறதை நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் அப்படி போய் சொல்ல சொன்னான் உங்ககிட்ட. சித்து என்கிட்ட ஒன்றும் சொல்லல. இதான் உண்மை. நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல. உண்மையை தான் சொல்றேன், ஏமா நம்பவே மாட்டீங்க? நீ உண்மையை சொல்ற மூஞ்ச பாரு. ஏமா காலைல தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட. இப்போ வந்து என்ன ஒன்றா நிற்கிறீங்க எல்லாம் பேசுறதுக்கு? ஏன்னா திருந்தவே மாட்டேறீங்களா? எது சொன்னாலுமே நம்பாம இருந்தா நான் என்னமா பண்றது? கொஞ்சம் கூட என்ன நம்பணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? எப்படிடா தோணும்? மரியாதை 2 மாசம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற வேலையை பார்க்குறேன். மறுபடியும் எங்கேயாச்சும் லவ் கிவன் சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. 2 மாசம் கழிச்சு வேலைக்கு போனோம்னா இல்லை மேரேஜ் பண்றோம்னா யாருக்கு தெரியும்? மா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சரியா தான் இருக்கீங்க. மா நான் அப்படி சொல்லமா, முன்னாடி இருந்துச்சு. இப்போ நீலாம் எங்க உருப்பிட போற? இப்படியே அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு தான் நிக்க போற. வேலைக்கு போற? மா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கு நீ இப்படியா ரோட்ல விட்டு அப்படியே பேசுவ? ஓ சாருக்கு கோவம் வருதோ? மா வர வர நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லைம்மா. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஏமா இப்படி பேசுறீங்க? என்ன ரோட்ல விட்டு பேசுனது உனக்கு அசிங்கமா போதோ? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. பொண்ணு கூட கோயிலும் ரோடு சுத்திட்டு நிக்கிறேன். பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருது கோவம். மா என்னடா உன்னையெல்லாம் பிள்ளைய பார்த்த மாதிரி எனக்குலாம் இதெல்லாம் வேணும். ஏய் உனக்கும் எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட நீ பேசுனா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவங்க தான் எப்படி கோபப்படுவாங்கன்னு தெரியும்ல, அவங்கள போய் பேசுற. உன்னை தான் கேட்குறான், ஒன்றும் சொல்லாமல் அப்படி நிற்கிற. இல்லை சித்து, அவங்க என்னால் தானே உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, அதனால தான் நான் அவங்கள்ட்ட போய் பேசினேன். எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க இல்லை திட்டுறாங்க, உனக்கு என்ன அதில்? நீ ஏன் தேவையில்லாம அவங்க விஷயத்தில் தலையிடுற? இருந்தாலும் என்னால் தானே உங்ககிட்ட பேசல, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மாவை பார்த்ததும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் காலைல மன்னிப்பு கேட்டேன். அவங்க நான் சொல்கிறத காது கொடுத்து கூட கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை காயு. இல்லை சித்து, அன்னைக்கு கோயிலில் ஒன்று என்ன பார்த்ததுலேருந்து தானே உங்ககிட்ட பேசல. அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம நீ தலையிடாத. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட உன்னை யார் பேச சொன்னது? அப்படியே உங்களை பார்த்தாலும் நீ இப்படி உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே? பேசுனது ஏன் தப்பு தான் சித்து. கொஞ்சம் ஜாட முடியாவது அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீ பேசுறதுனால இப்போ சுத்தமாக பேசுறது நிறுத்த போறாங்க. சாரி சித்து. அது ஏன் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்லை சித்து, அம்மா என்னால் தானே உங்ககிட்ட போய்லாம் பேசுறது இல்லை. நீ சொல்லி ஃபீல் பண்ணனால தான் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு நான் இன்னைக்கு கூட உன்ட்டு அப்படி சொன்னேன். எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது சித்து. காயு, அதனால தான் சித்துக்கிட்ட அப்படி பேசுனியா? ஆமா அருண், இல்லைன்னா சித்துக்கிட்ட கூட நான் அப்படி சொல்லுவேனடா. காயு நீ அப்படி சொன்னதும் நான் கூட உன்னை தப்பா நினச்சிட்டேன். சாரி காயு. பரவாயில்ல சித்து, அம்மா இல்லாமல் இருக்கிற எனக்கு தான் சித்து தெரியும் அம்மாவுடைய பாசம் என்னன்ட்டு. என்னால் அம்மா உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சித்து. அதனால தான் நான் அன்றைக்கி கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். மச்சி நான் தான் சொன்னல, காயத்ரிகிட்ட பேசினா தான் அவள் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியும்னு. ஆமாம் நீ சொன்ன மாதிரி காயத்ரி ஏன் அப்படி சொன்னான்னு நான் கூட கேட்காம இருந்தது என் தப்பு தான்டா. கொஞ்சம் பொறுமையாக அவள் சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பார்த்தா தான்டா மச்சான் உனக்கும் தெரியும். கொஞ்சம் முன்கோ பார்த்தால நானும் தப்பாக நினச்சிட்டேன்டா. அடுத்த வாட்டியும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கடா. ஏ காயு, அழுவதை நிறுத்து. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க நீ? இல்லை நான் பேசி அம்மா சமாதானம் ஆகலையில, அதான். காயத்ரி நீ எப்படி பேசினாலும் அவங்க அம்மா சமாதானமே ஆக மாட்டாங்க. அவங்க
கோவமாக இருக்காங்கன்னு நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. அம்மா கோவப்படுறாங்கன்னா அவங்களை தப்பாக நினைக்காத காயோ. ரொம்ப நல்லவங்க. காலேஜ் படிக்கும்போது இப்படி பண்ணுறேன்னு தான் அவங்க கோவத்தில் இருக்காங்க. மற்றபடி அவங்க நம்மள ஏற்றுப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. அவங்க டேரெக்டாக தான் பேசல, இன்டெரக்டாக என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்கள நம்ம லவ் பிரித்து கடைசி வரைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்த போகிறாங்க. அம்மாவை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. என்னைக்கு இருந்தாலும் அம்மா நம்மளுக்கு ஓகே சொல்லுவாங்க. சரி சித்து. அழுவாத காயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கண்ணதுர. சரி சித்து. அதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, அப்படியே எங்களுக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்கலாம்ல மச்சான். ட்ரீட்டு பிரிஞ்சிருந்தவங்கள சேர்த்து வச்சிருக்கோம், அப்படின்னா எங்களை கவனிக்கணும்ல நீங்களும். உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்க மச்சான். நீ என்ன நடந்தாலும் சோறு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை மச்சி. அதான் சரி சரி வாடா. என்னையும் மறந்துடாதீங்க, நானும் இங்கே தான் இருக்கேன். சந்தியா ஒன்றை மறப்பேனா? காய் எதுவும் வந்தாலும் சித்துக்கிட்ட சொல்லு. பிரேக்கப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நீ சொல்லவே கூடாது அவங்ககிட்ட. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சந்தியா. சரி சரி வாங்க, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது.